மாரியம்மன் நாடக சபை கொலாபுரத்துக்கு போட்டுருந்தாங்க. அந்த கொல்லாபுரி இல்லடா. அங்க இதுல என்னப்பா அந்த ஊர் பேர் கூட கொல்லாபுரி மாரியம்மா நாடக சபா தானாம்டி எழுந்தருடைய கொல்லாபுரி மாரியம்மா நாடக சபா குழுவினர்கள் தலைமையில அதாவது சிறந்த நடிகர்லாம் கூட்டு வந்து விட்டுக்கிறாரு. மட்டுமல்ல வேடியப்ப பாடுபட்டதோட நம்ம மாரி மாமா பாடுபட்டது இன்னும் யாராலும் இன்னைக்கு யாரப்பட்டிக்கு வந்துச்சு வண்டி 5 நிமிஷத்துல அங்க வந்து ஒரு இடத்துல வண்டி வந்துருச்சு, ஊரே வந்துருச்சு. அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல ஆட்சி செய்யறதுக்கு வேலை நிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு. அவர் இந்த கூத்து எப்படியாவது நேரத்துல பங்குனி உத்தரத்தை நன்னாலையில இந்த பொங்கல்ல ஆடி ஆகணும், எங்க அவனை பிடிச்சி ஆடி ஆகணும் அப்படின்ற தலைமையா தாங்கி எவ்வளவு பாடுபட்டாரு. மாரி மாமா வருகை தந்திருக்கிறாரு. இன்னும் மற்றது அதாவது பரமசிவனா குமாரண்ணா ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் சேர்ந்து நமக்கு இன்னைக்கு அழைப்பு கொடுத்து நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு பாகமாகிய 18 நாள் சண்டையில இன்னைக்கு 8வது நாள் சண்டை துவக்கம். சாமி மகாபாரத போர்ல 18 18 நாள் ஒத்தம், அதுல 8வது நாள் சண்டை. 8வது நாள் சண்டை இன்னைக்கு ஆரம்பம். போர் அக்கப்போர் உங்களோட என்ன அக்கப்போர் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். 8வது நாள் சண்டை என்று சொல்லப்பட்ட நாடகத்தில் சபைக்கு முன்பதாக வருவது யார் தெரியுமா? அஸ்தினாபுரத்தை பொற்புடம் ஆண்டு வரக்கூடிய எத்தூர் சக்கரவர்த்தி அரவக்குடி துரியோதனன் சபைக்கு முன்பதாக வருவது முன்பதாக நம்ம அண்ணனாகிய கருப்பூர் விளையாடப்பட்டி செல்வம் சேனல் செல்வம் அண்ணன் அதாவது நமக்கு வருகை தந்து நமக்கு துணையாய் நின்று அதாவது முன்பதாக நம்மளை அனைவர்களும் சேர்ந்து இந்த அழியாத சொத்து எந்த சொத்து அந்த அழிஞ்சு போயிருமா, இது வந்து அழியாது அப்பேற்பட்ட உற்பத்தி செய்து இந்த நம்ம கலைஞருக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி வணக்கம்.